எபிசோட் ஸ்டார்டிங்ல வழக்கம் போலவே அந்த நரேட்டர் பார்க்ல விளையாடிட்டு இருக்கிற பசங்களுக்கு ஒரு கதை சொல்ல வராரு. இந்த கதையோட பேரு கர்ஸ்ட். இப்ப கதையோட ஆரம்பத்துல போட்டோனின்னு ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு பேய் பிடிச்சி அவ ரூமை விட்டு வெளியே வராமலேயும் யாருக்கிட்டையும் எதுவும் பேசாமலேயும் உட்காந்துட்டு இருக்க. அப்ப போட்டோனியோட அம்மா ரூம்குள்ள வந்து உனக்கு உதவி செய்ய நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன்னு போட்டோனியை கூட்டிட்டு பாதிரியர் கிட்ட போறாங்க. அங்க ஒரு ஃபீமேல் பாதிரியர் போட்டோனியோட கையை காட்ட சொல்ல போட்டோனியும் அவ கையை காட்டுறா. அந்த பேய் அவளோட கையை இறுக்கி பிடிச்சிருக்கு. போட்டோனியோட அம்மாவும் என் பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்லி அந்த பாதிரியர்கிட்ட கேட்க, அன்னைக்கு நைட் போட்டோனியை சுத்தி எரியிற விளக்குகளுக்கு நடுவுல படுக்க வச்சு மந்திரத்தை சொல்லி அவ உடம்புல இருக்கிற பேயை போக வச்சிடுறாங்க. போட்டோனி அம்மாவும் அந்த பாதிரியர்கிட்ட நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்ப போட்டோனியும் அவன் கையை பார்க்குறா. எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுன்னு அவன் நினைக்கிறா. மறுநாள் போட்டோனி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்க அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலை போட்டோனி அம்மா எடுத்து பேச அதில் அந்த மேல் பாதிரியர், நேற்று நீங்கள் பார்த்த ஃபீமேல் பாதிரியர் இறந்துட்டாங்க, அவங்களோட கையை ஒரு பேய் இருக்குனதை நான் பார்த்தேன், உங்கள் பொண்ணை தயவு செஞ்சு எங்கேயும் வெளியே அனுப்பாதீங்கன்னு சொல்ல அந்த சமயம் போட்டோனி அவன் ஃப்ரெண்டு டேச்சானோட வெளியே போவ அப்போ அந்த பாதிரியரும் என்னால் உங்களுக்கு உதவ முடியாது என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல இந்த பக்கம் போட்டோனியோட கழுத்தை அந்த பேய் அதோட கையை வச்சு நசுக்க இதோட இந்த எபிசோட முடியுது.